பெரும்பாலும் எல்லா வீடுகள்லயும் இந்த கணவன்மார்கள் மனைவியிடம், "நீ எங்க அம்மா கிட்ட இப்படி பேசு, எங்க அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கோ, எங்க அக்கா கிட்ட இப்படி பேசுன்னு" வீட்ல யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிக்கடி மனைவிக்கு கிளாஸ் எடுப்பாங்க. பிளஸ் அவங்க வீட்டார் மனைவியை ஏதாவது மனம் கோணும்படியா பேசிட்டா, "நீ அதெல்லாம் மைண்ட் பண்ணாத, அவங்க பேசுறதை இக்னோர் பண்ணு, அவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு" அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா மனைவிகளுக்கும் இதை கேட்டாலே கோபம் பெருக்கெடுத்து ஓடும். நான் ஏன் என்ன மாத்திக்கணும், நீங்க எப்பதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு கணவனிடம் கேட்பாங்க. பட் நிறைய பேருக்கு அது நிறைவேறாத ஆசையாகவே அமைந்துவிடும். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா, உங்க கணவர் இவங்க கிட்டெல்லாம் இப்படி நடந்துக்கோ என்று உரைப்பதற்கான காரணம், இப்படி நடந்து கொண்டால் என் மனைவியே என் வீட்டார் அங்கீகரிப்பாங்க, என் மனைவி மீது அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும், பிளஸ் ச இன்னாருடைய மனைவி நல்ல பொண்ணுப்பா, பொறுப்பானவங்கன்னு தன் உற்றார் தன் மனைவியை மெச்ச வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான கணவர்களுக்கு உண்டு. அதனாலதான் மனைவியை கூட்டிட்டு ஜோடியா உறவுக்காரங்க வீட்டுக்கு போனா, "நீ என் பக்கத்திலேயே உட்காராத, உள்ள போய் கிச்சன்ல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேளு, மற்றவங்களோட மிங்கிள் ஆகுன்னு" சொல்லுவாங்க. அதே போல நீ இவங்க கிட்டெல்லாம் இப்படி நடந்துக்காத, கொஞ்சம் அனுசரிச்சு போன்னு சொல்றதுக்கான காரணமும், எங்க அவங்க எல்லாம் நம்ம மனைவிய தப்பா நினைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம்தான்.